டாஸ்மாகில் போய் நம்ம பண்ணுறத விட இது எவ்வளோ மேல், இது கௌரவமானு நல்லா செய்யலாம், தவறு கிடையாது. இன்னைக்கு அதிகம் சீமான் சொல்றது 100க்கு 100 உண்மை. இது நான் வரவேற்கிறேன். நான் மாற்று காட்சியாக இருந்தாலும் நான் வரவேற்கிறேன். ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணின்னு சொல்லியிருக்காரு, அது உண்மைன்னு சொல்றீங்களா? அது நான் மனசுபூர்வமாக ஏற்றுக்கிறேன். அது நல்ல விஷயம் தான், அது தவறே கிடையாது. அந்த அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வர்றது முதல் தப்பு. தான் சுயமாக வாழணும்னா இன்றைக்கி எத்தனையோ பால் ஸ்டோரி, எத்தனையோ பெரிய பெரிய டைரி வச்சுன்னா பெரிய பெரிய தொழிலதிபர் உருவாக்குது இந்த மாடால். அதனால் ஏன் அந்த அந்த மனநிலையிலிருந்து நாம் ஏன் விடுபட்டு வரக்கூடாது? அதில் விடுபட்டு வந்தோம்னா நாம் ஒரு சொந்த முதலாளி ஆகிட்டோம். அந்த நிலத்தை நீடு உரியறதுக்கு அந்த உறிஞ்சி எடுக்கிறது அது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. காரணம்னாக்கா அவன் ஒரு கார்பரேட் கம்பெனி, அவன் இந்த நாட்டுக்காரன் கிடையாது. ஏன்னா அவங்க நாட்டிலயும் வளம்லாம் இருக்கு, தண்ணி வளம் எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டில் உரியத்துக்கான முக்கிய காரணம், இந்தியாவில் உரியத்துக்கான முக்கிய காரணம் என்னவா? வணக்கம்ண்ணா. வணக்கம்பா, சொல்லுங்கப்பா. உங்க பேருண்ணா? என் பேர் சீனிவாசன். இந்திய ஊர் தான், காட்டுக்குள்ளே தான். நான் என்ன வேலைண்ணா செய்றீங்க? நான் ஃபுல் டைம் நான் இந்த மாடு மேய்க்கிறேன். எனக்கு 2 பொட்டை பிள்ளைங்க வெளியில் படிக்கிறாங்க. இந்த 2 மாடு இருக்குது, 1 கறக்குது மாடு, அது பால் ஊற்றுறோம், ஸ்டோருக்கு ஊற்றுறேன். இதில் நல்ல வருமானம் இருக்குது. நான் யாருக்கிட்டையும் அடிமை தொழில் செய்யுது எனக்கு எப்பவுமே விருப்பம் கிடையாது. எனக்கு எந்த இது போதும், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இது அடுத்தவங்க கட்டு போய் வேலை செய்யாது, இந்த வேலை எனக்கு நல்லதா. ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு அவ்வளோ விருப்பமா இருக்கு? ஆடு மாடு மேய்க்கிறது விருப்பம் தான், அது அவமானமா நினைக்கிறது இல்லையா? நான் எப்பவுமே அது பெருமையா நினைக்கிறேன். இது என்னுடைய சொந்த தொழில். நான் இப்போ மேய்க்குவேன், ஒரு நேரம் தூங்குவேன், எழுவேன், போடுவேன், உட்காருவேன், செய்வேன். எனக்கு நிம்மதியா இருக்குது. அடுத்தவங்க கட்ட போனால் அந்த அடிமை, அந்த அடிமையிலிருந்து நான் விடுபட்டு நல்லா இருக்கிறேன். அடிமை வேலை செய்யறது எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு எப்பவும் விருப்பம் கிடையாது. இந்த காலத்து மாணவர்கள், இப்போ இளந்தலைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறது ரொம்ப அவமானமா நினைக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னா? அந்த அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வர்றது முதல் தப்பு. தான் சுயமா வாழணும்னா இன்னைக்கு எத்தனையோ பால் ஸ்டோரி, எத்தனையோ பெரிய பெரிய டைரி வச்சுன்னா பெரிய பெரிய தொழிலதிபர் உருவாக்குது இந்த மாடால. அதனால ஏன் அந்த அந்த மனநிலையிலிருந்து நாம் ஏன் விடுபட்டு வரக்கூடாது? அதுல விடுபட்டு வந்தோம்னா நாம் ஒரு சொந்த முதலாளி ஆயிடலாம். அந்த நினைப்பு தவறானது நான் நினைக்கிறேன். நான் இந்த காலத்து இளைஞருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும். அந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லா பிள்ளைங்க நல்லா படிச்சு பிள்ளைங்க, எல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு பிள்ளைங்க நல்ல டேலண்டா இருக்குது. அதனால நம்ம அந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நல்லா இருக்கும். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம சொல்றதுதான் இருக்குது, நம்ம சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஆமா. இப்போ ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு நிறுவனம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது, மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? செய்யக்கூடாது. நாமே இன்னொருத்தங்கிட்ட போய் கையேந்தி நிக்கணும். ஏன் அந்த தொழில், இப்போ அந்த வளமும் இயற்கையான வளமும் அந்த நிலமும் அங்க இருக்கிற எல்லா இயற்கையான சூழ்நிலையும் நம்ம நாட்டுல இருக்குது. அதை ஏன் நாம செய்யக்கூடாது? நாம செஞ்சா நாம இம்ப்ரூவ் ஆகலாம் இல்லையா? இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணா நல்லா இருக்குன்றீங்களா? இது பண்ணா இது எப்பவே பண்ணியிருக்கணும். நான் அரசியல் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சீமான் சொல்றது 100க்கு 100 உண்மை. இதை நான் வரவேற்கிறேன். நான் மாற்று காட்சியா இருந்தாலும் நான் வரவேற்கிறேன். ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணின்னு சொல்லியிருக்காரு, அது உண்மைன்னு சொல்றீங்களா? அது நான் மனசுபூர்வமா ஏத்துக்கிறேன். அது நல்ல விஷயம் தான், அது தவறே கிடையாது. டாஸ்மாகில் போய் நம்ம பண்றதை விட இது எவ்வளவு மேல், இது கௌரவமான தொழில், நல்லா செய்யலாம், தவறு கிடையாது. ஆமா. ஏன்னா அவர் இயற்கை சார்ந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணி, அப்புறமா இந்த நாட்டு வளம், கனிம வளம் அதெல்லாம் பாதுகாக்கணும். இயற்கையை நாம் பாதுகாக்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. நாம் இன்னைக்கு இருக்கிறோம், நாம் போயிடும். அடுத்த ஜென்ரேஷன் நாம் வச்சிருக்கிற ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து, ஒரு மிகப்பெரிய செல்வம். அதுதான் அவங்கள வளமையா கொண்டு போகும். அதை நாம் இன்னைக்கு சிதைச்சிட்டு எல்லாத்தையும் சீரழிச்சிட்டு பிறகு அந்த பிள்ளைங்க வாழ்ந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால அது வேணாம், அது செய்யக்கூடாது. ஆனா சீமான் சொல்லிட்டு நான் ஏத்துக்கிறேன். அது உண்மையான நல்ல அருமையான கருத்தும் கூட. அதை நான் வரவேற்கிறேன். மாற்று கட்சியா இருந்தாலும் நான் வரவேற்கிறேன். மாற்று கட்சினா என்ன கட்சினா நீங்க? நானும் திமுக இருந்தாலும் அவருடைய கருத்தை நான் உள்வாங்குவேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதை சில நேரங்களில் திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது அதை செய்ய தவறிச்சு. ஆனா அந்த செஞ்சுதான் இந்த நாடு இன்னும் நல்ல வளமா இருந்திருக்கும். அது என்னுடைய நல்ல கருத்து, நான் ஏத்துக்கிறேன். அவர் சொல்ற கொள்கைகள் முன்வைக்கிற அரசியல் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, நல்லாதான் இருக்குது, ஒன்றும் தவறு கிடையாது. சில நேரங்கள்ல அவர் கொள்கை ரீதியா தான் ஏற்றுக்கொண்ட தலைவரை அவமதிக்கும் போதுதான் அந்த இடத்துல அவர் தடம் புரள்றாரு. புரியுதுங்களா? அது வரைக்கும் அவருடைய தடத்தில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நான் மாற்று கட்சி நான் வரவேற்கிறேன், ஏத்துக்கிறேன். அவர் முடிச்சு சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கொள்கை ரீதியா அந்த தலைவர்களை மத்தி விமர்சிக்கும் போது தான் அங்கதான் தடம் மாறுறாரு. மேலும் ஒரு கேள்வினா, இப்ப பாத்தீங்கன்னா நாடு மாடு மேய்க்கிறதுல உங்களுக்கு வருமானம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இந்த கவர்மெண்ட் இப்ப இந்த மலை ஏறி மாடு மேய்க்கிறது, சப்போஸ் ஒரு நிலத்தை குத்தகை எடுத்து ஆடு மாடு மேய்ச்சா அது நல்லா இருக்குன்றீங்களா? எப்படி சொல்றீங்க? இப்போ நிலமற்ற விவசாயிகள் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும் கவர்மெண்ட் சொல்லி, ஏன் அந்த 2 ஏக்கர் அரசாங்கமே வச்சுக்கின்னு அரசாங்கம் ஒரு பால் பண்ண உருவாக்கு, ஷூ ஃபேக்டரி உருவாக்குற, வேற ஒரு டேனரி உருவாக்குற, ஏன் இதை உருவாக்க கூடாது?
இது உருவாக்குனா அதுக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது இல்ல? நம்ம சொந்த தொழில், நம்ம சொந்த ஊர்ல நீ ஒரு தொழில் அதிபராயிரு, செய்யலாமே. ஏன்னா அரசாங்கத்துடைய சொத்து தனி மனிதன் ஆக்கிரமிப்பு பண்றதை விட அந்த புறம்போக்கு இடத்த நீ அரசாங்கமே மெயின்டைன் பண்ணு, அது நல்லது தானே. ஏன்னா இப்ப செய்யலாமே. படிச்ச நிறைய பசங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறது ரொம்ப விரும்புறாங்க. ம். தமிழ்நாட்டிலே இது பண்ணணும்னா என்ன மாதிரி தொழில் பண்ணா கரெக்டா இருக்குண்ணா? மக்களோட சார்ந்த அவங்கள நிலம் சார்ந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்களுக்கு பண்ணு, அவங்க இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை நீ பூர்த்தி பண்ணலன்னும் போது அவங்க அடுத்ததுக்கு நாடி போறாங்க. அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணா அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அவங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. விவசாயத்தை அரசு பணின்னு சொல்றது நாம் தமிழர் சீமான் சொல்றாரு. அந்த கருத்து நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? அது நான் வரவேற்கிறேன் அது. விவசாயத்துல ஏன் நீங்க அவமானமா நினைக்கிறீங்க? விவசாயத்தை அவமானமா நினைக்காதீங்க. அது என்னுடைய கௌரவம், என்னுடைய பெருமைன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். அது சொல்றது நல்ல விஷயம் தானே. தவறு ஒரு கிடையாது. விவசாயம் கடனாளி ஆவறதுக்கு என்ன காரணமாண்ணா இருக்கும்? என்ன காரணம்னாக்கா, ஒண்ணு இந்த மழை சரியான டைம்க்கு இல்ல. இல்லன்னும் போது அவன் கடன் வாங்குனது அரசாங்கத்துக்கு முறையிட்டு தான் தீரணும். ஏன்னா இந்த நாட்டு குடிமகன்ற முறையில அவன் பண்ணி தான் ஆகணும். அது அரசாங்கம் குடுக்க வேண்டிய அந்த ரிலீஃப் ஃபண்ட் நிவாரண நிதி அவன் குடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்த மக்கள் பாதிக்கப்படும்போது அரசாங்கம் தான் டேக் ஓவர் பண்ணணும். அது நியாயமான விஷயம் தான். அதுல அது தவறுன்றத விட அந்த நஷ்டன்றத நம்ம அது சொல்லக்கூடாது. அவனுக்கு இழப்பு, நஷ்டம்னு சொல்லக்கூடாது. இப்போ அரசாங்கம் ஒரு திட்டத்த கொண்டு வருதுன்னாக்கா, அது அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்புன்னு சொல்லக்கூடாது. கூடுதல் செலவுன்னு சொல்லு. கூடுதல் செலவு அது கௌரவமா இருக்கும். ஃப்ரீ நான் ஃப்ரீயா குடுத்தேன்றத விட, விலையில்லாத பொருள்னு சொல்றேன்ல, அப்படி அத மாத்தி சொல்லு. அது தவறு இல்லையே! அது நல்லது தானே அது. அப்ப இலவசத்தை ஒழிப்போம்னு சொல்றீங்க நீங்க. இலவசத்த ஒழிக்கணும். அவனும் உழைக்கணும். அவன் தனி மனிதன் உழைச்சாவே நாடு ஆட்டோமேட்டிக்கா முன்னேறிடும். முன்னேறிடும். இன்னைக்கு இல்லன்னா ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அது முன்னேறிடும். ஏன்னா இப்போ நெறைய விவசாயிங்க பார்த்தீங்கன்னா, இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு, அத ஃப்ளாட் போட்டு வித்துட்டு, அவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யறதுக்கு போறாங்க. இந்த காலத்து விவசாயிங்க இப்போ படிச்ச பசங்கலாம் விவசாயம் பண்ணணுன்றீங்களா? இப்படிலாம் விவசாயத்துக்கு வரணும். அது அவமானமா நினைக்கவும் கூடாது. 2வது சொந்த நிலத்த விட்டுட்டு அதே பில்டிங்ல வாட்ச்மேனா போறான் பாரு. அதுதான் அவமானம். இப்ப எனக்கு இங்க ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த நிலத்த நல்ல வேலைக்கு வித்துட்டு, அவன் கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் பெரிய ஒரு ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் மாரி ஒண்ணு கட்டி, அவன் ஒரு ரெசிடென்ஸ் போட்டு ஒரு லாட்ஜ் ஒண்ணு கட்டிடுவான். அந்த இதுல நான் வாட்ச்மேனா போறேன். அது எனக்கு எவ்வளவு கேவலமானது. அது விவசாயம் பண்றது அவமானம் இல்ல, வெகுமானம் அவமானம் தான்றீங்க. கிடையாது. அவன் பெருமை. அது என்னுடைய கௌரவம், என்னுடைய சுயமரியாதை. அத நான் என்னைக்கும் விட்டுக் குடுக்கக் கூடாது. ஆமா. இந்தியா உலகத்திலே 2வது விவசாய பெருநாடு இந்தியா. ஃபர்ஸ்ட் சைனா, 2வது இந்தியா. அவ்வளவு பெரிய விவசாயத்த நாம ஏன் தவறா நினைக்கிறோம்? ஏன் நினைக்கணும்? அது நினைப்பே தவறானது இல்லையா? அது நினைக்கக்கூடாது. அது பெருமை நினைக்கணும். இந்த பயிர் கடன் வந்து ரூ. 50,000 வரைக்கும் தான். இத பத்தி உங்களோட கருத்துனா? அது என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் முறையா வரையறை பண்ணு. எப்படி இல்ல அவங்க வரும்போது ஒரு திட்டத்த சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தப்புறம் ஒரு திட்டத்த சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயிங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் சொல்றாங்கல்ல. ஆமா. அது 12 மணி நேரமா குறைச்சிருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்து? அததான் நான் சொல்றேன்னாக்கா, விவசாயிக்கு ஒரு ஆளுக்கு விவசாயத்துக்கு நீ தள்ளுபடி குடுக்குறனாக்கா, நீ அந்த எப்படின்னாக்கா, அவரு உண்மையிலே விவசாயியா? விவசாயி தானா? விவசாயின்ற பேர்ல அவரு மோசடி பண்றத தனி மனிதன் நானும் அத ஏத்துக்க முடியாது. அப்ப அத ஆய்வு பண்ணி கரெக்ட்டா இது பண்ணணும்னு ஆமா, சொல்றீங்க. ஆய்வு பண்ணுங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு முறை தள்ளுபடி பண்ணேன். அந்த சொசைட்டில போயிட்டு சம்பந்தப்பட்ட சொசைட்டில போயிட்டு அந்த ஆபீசர புடிச்சு, அவனுக்கு லஞ்சத்த குடுத்து இன்னொரு முறை தள்ளுபடி வரதுக்கு உண்டான வழிய வகை பண்றேன். அப்ப விவசாயத்த கூலிய நம்பி இருக்கிற விவசாய நிலமற்ற ம். நிலமே இல்லாதவன், சுத்தமா நிலம் கிடையாது. ஆனா விவசாயத்த பேஸ் பண்ணி இருக்கிறான். அவனுக்கு என்ன கவர்மெண்ட் பண்ணுது? நிலம் 2 ஏக்கரா வச்சுன்னுக்கிறவங்க மட்டும் நீ தள்ளுபடி பண்ணுகிற. அவன் வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 5 முறை நான் தள்ளுபடி வாங்கிக்கிறான். சரி 5 வருஷத்துக்கு ஒரு முறைனாக்க 5 வருஷத்துக்கு 3 முறை தள்ளுபடி வேணாம். ஒவ்வொரு லட்சம் 3 லட்சம் அவன் ஒருத்தனுக்கு போயிடுது. அத நம்பி இருக்கிற விவசாயிக்கு என்ன இருக்கு? கூலிக்காரனுக்கு என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கன்சியூமர் லோன் போய் கூட்டுறவு பேங்க்ல வாங்குறான். அவனுக்கு 25 வருஷம் ஆனா கூட அவன் பெனால்ட்டியோட வாங்குறது. அவன் வாங்குறது ரூ. 5,000 வாங்கியிருப்பான். பெனால்ட்டியோட சேர்த்து 25,000 எனக்கு கட்டி வாங்குறீங்க. ஆனா ரூ. 1,00,000 தள்ளுபடி வந்துடுது. இது எவ்வளவு ஒரு இல்ல 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இல்ல. நான் சொல்றேன். இப்போதான் 50,000 இந்த கவர்மெண்ட் சொல்லிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் ம். ரூ. 1,00,000 5,00,000 தள்ளுபடி வந்திருக்கு. இதே எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு ரூ. 7,00,000 தள்ளுபடி வந்திருக்கு. ஏன் அந்த ரூ. 5,000 வாங்கின விவசாயத்தையே நம்பி இருந்தானே அவனுக்கு ஒரு ரூ. 5,000 தள்ளுபடி பண்ணிக்கலாமே. ஏன் அந்த கவர்மெண்ட் இததான் நான் வரையறுங்கன்னு சொல்றேன். முறையா வரையெடுத்து ஆய்வு பண்ணி அவங்களுக்கான ஊதியத்த குடுக்கணும். இவரு தகுதியான நபர் இருந்தா அவர் தள்ளுபடி பண்ணுங்க. தகுதி இல்லாதவன்னு அவரை கட்ட சொல்லுங்க. ஏங்க தனிப்பட்ட முறையில ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட்டோட நீ கட்டிட்டு வர. நீ எம்ஓடி பண்ணி தான் அவனுக்கு நீ குடுத்து பணத்த வாங்குற. அந்த எம்ஓடி குடுத்தா நீங்க மாட்ற. ஏன் கவர்மெண்ட் அது ஜப்தி பண்ணக்கூடாது? உண்மையிலேயே நீ பாதிக்கப்பட்டிருந்தா பரவால்ல.
நீ இந்த மாதிரி மோசடியே பண்ணியிருந்தாக்கா அதை நம்பி விவசாயத்தை நம்பி கூலி வேலை செய்யணும், அவன் என்ன பண்ணுவான்? அவன் எவ்வளவு பாதிக்கப்படுறான் இல்ல? அதனால இது முறையா வரையறை பண்ணுங்க. எங்கேயோ ஒரு ஆபீஸ்ல உக்காந்துன்னு லஞ்சத்தை வாங்கின்னு இவனுக்கு போட்டு கொடுத்துடலாம். 10,000 ரூபாய் வருது, 1,00,000 ரூபாய் லோன் தள்ளுபடி தானே ஆகுது, எனக்கு 20,000 கொடு. ஏன் கொடுக்கணும்னா, நீ கட்டவே போறது இல்ல, அப்ப 20,000 ஒரு தனிப்பட்ட ஒரு ஆபீஸ்ல அனுப்பிக்கிறான்ல, அது தவறு தானே அது. அது அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அது. போன கவர்மெண்ட்ல போலி நகையெல்லாம் வச்சு ஒரிஜினல் நகைன்னு சொல்லிட்டு வாங்கினாங்கல்ல, இதெல்லாம் வரையறுங்கன்ற நான். இது வரையறதுக்க விவசாயம் தலைக்கும் இன்னும் மேலோங்கி இருக்கும். அப்ப விவசாயத்தை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. இன்னும் நல்லா இருக்கும். இது பெஸ்டான ஐடியா. இது நான் விளைவிச்ச பொருளுக்கு தானே நிர்ணயம் பண்ணுவான். அவன் தான் முதலாளி. அப்ப இடைத்தரகர் நீ நிர்ணயிக்கிறதுக்கு அப்ப அவன் எதுக்கு? அப்படி பண்ணக்கூடாது. அப்ப நீ அடிக்டா தான் வச்சுருக்கிற. கவர்மெண்ட் அவனுக்கு அப்ரூவல் கொடுக்குது இல்ல, இன்டெரக்டா யார் இடைத்தரகருக்கு அப்ரூவல் கொடுக்குது இல்ல. ஏன் அந்த மாதிரி பண்ற? நீ விவசாயத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன் நீ கொடுக்குற கவர்மெண்ட், விவசாயி அவன் நிலை வேலையை அவன் நிர்ணயிக்கிட்டோம், அவங்ககிட்ட நீங்க வாங்கிட்டு போங்க. அது கரெக்ட். நான் மேலும் ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் அதிகமா உரியப்படுது. தண்ணியை பாத்தீங்கன்னா பாட்டில் அடிச்சு விக்கிறாங்க. இதை விற்க கூடாது, நிலத்தடி நீர் உரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்றாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? ஆமா, நிலத்தடி நீர் உரியறதுக்கு அந்த உறிஞ்சி எடுக்கிறது அது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்க கூடாது. காரணம்னாக்கா அவன் ஒரு கார்பரேட் கம்பெனி, அவன் இந்த நாட்டுக்காரன் கிடையாது. ஏன்னா அவங்க நாட்டிலயும் வளம் எல்லாம் இருக்கு, தண்ணி வளம் எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டுல உரியத்துக்கான முக்கிய காரணம், இந்தியாவில உரியத்துக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? இதனால விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன பாதிப்பு ஏற்படும்? விவசாயிகளுக்கு அந்த அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய கவர்மெண்ட்டையும் தன்னுடைய தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நாட்டை வஞ்சிக்குது. அதிகாரம் அவங்களுக்கு கண்ணு மறைக்குது. அதிகாரத்தில் இருக்கிறதால எதனாலையும் பண்ணலாம்னு நினைக்குது. அது ரொம்ப தவறான விஷயம். நீ 5 வருஷம் இருக்க, கவர்மெண்ட் மாறாம கூட போயிடும். ஆனா இந்த மக்களை சார்ந்த குடிமக்களும் என்னைக்கும் மாற மாட்டாங்க. அவங்களுக்கு நேரடியான பாதிப்பு இந்த நிலத்தடி நீர் தான். அதை உறிஞ்சிட்டு பிறகு அவன் விவசாயத்தை வச்சு இந்த நிலத்தை வச்சு அவன் என்ன பண்ண போறான்? ஆனால் இது தவறான முடிவு. இது செய்யக்கூடாது. தண்ணி விற்பனைக்கு தடை சொல்லணும்ன்றீங்க? கண்டிப்பா போடணும். ஏன்னா ஏன் தண்ணி எனக்கு பயன்படாத தண்ணி நீ அடுத்து விற்கிறது, உனக்கு யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் உங்களுக்கு கொடுத்தது? அதை நீ கொடுக்க கூடாது. உனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது உனக்கு. இல்ல நீ நான் என்ன இப்ப இருக்கிற கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், உங்களுக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்குது, மக்களுக்கு பணி செய்யறது நீங்க வந்தீங்கன்னா மக்களை அடைக்க ஆளுன்ற அந்த மனோ நிலை இருக்கு பாரு, அதுதான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு போகுது. அதனால இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது எந்த கவர்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபாரின் கம்பெனி கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு நீ கொடுத்துடுற, அவன் சுரண்டி எடுத்துன்னு போயிட்டான். அவங்க அந்த பீரியட் வரைக்கும் அவன் முடிஞ்சிச்சு, அவன் போயிடுச்சு. அப்புறம் இங்க பாதிக்கப்படுறது யாரு? நாம போய் அவங்ககிட்ட தண்ணி கேட்க முடியுமா? அது முடியாது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலைகளை கட்டுறதுக்கு எடுத்துன்னு போறாங்க. நம்ம நாட்டு வளத்தை உடைச்சு எடுத்துன்னு போறாங்க. அவங்க நாட்டுலயும் வளம் இருக்குது. அவங்க நாட்டுல எடுத்து இது பண்ணாத காரணம் என்னன்னா, அது காரணம் ஒன்னே ஒண்ணு. நான் கேரளாவுக்கு நான் போயிருந்தேன், 2 முறை போயிருந்தேன். நான் போய்க்கிறேன், அந்த ரூட்ல ட்ரெயின்ல போறேன். இங்கிருந்து ஒரு 1000 அடி 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஆறு இருக்குது. ஆறுல ஒரு புடி மண்ணில் யாரும் அழல. அவங்க சுய கட்டுப்பாடோடுங்க, செல்ஃப் கான்பிடன்ட் அவங்க இருக்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன பண்றோம், எல்லாமே ஒரு பணமா பாக்குறோம். எல்லாமே வியாபாரமாச்சு. இந்த மரமா இருந்தாலும் வியாபாரம், மண்ணா இருந்தாலும் வியாபாரம் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த நாளுக்கு சீரழிஞ்சு போயிருக்கிறோம். ஏன் அவன் இருக்கிற அந்த மணல் அவன் எடுத்தா செய்யலாம் இல்ல? ஆனா இங்கிருந்து 1000 லாரி டிப்பர் லாரி மணல் போகுது. ஆனா அவன் எடுக்கல. அவன் சொந்த பகுதியில் இருக்கிற மணல் அவன் எடுக்கல. அவன் ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறான். ஆனா நம்ம கட்டுப்பாடை மீறி இருந்தால் நாம் இந்த நிலையில் இருக்கிறோம், அவன் நல்ல நிலையில் இருக்கிறான். அதனால இது மிக மோசமான மனநிலை. இது தவறு. இது பண்ண தமிழ்நாடு இதே மாதிரி போனா மோசமான நிலைமைக்கு போயிடும். நம்ம போயிடும், வேற ஒருத்தர்கிட்ட கையேந்திர நிலைமை கண்டிப்பா போயிடும். கார்பரேட் கம்பெனிக்காரங்கிட்ட நாம் எப்படி ஒரு பொருளுக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கி இது பண்ணோம், சோறும் அரிசியை கூட அப்படி விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும். அவன் தான் நம்மளை ஃபிக்ஸ் பண்ணுவான். ஆனா விவசாயம் பண்றது நாம. ஆனா நமக்கு அவன் தான் விலையை நிர்ணயம் பண்ணும். இது ரொம்ப மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியும். இந்த நிலத்தடி நீர் உறிஞ்சுறதும் கார்பரேட் கம்பெனி நம்ம அடிமை ஆகிறதும் நிச்சயமா இந்த நாட்டுக்கு எல்லா நாட்டுக்கும் பாதிப்பு தான். அதனால அது நம்ம அலோவ் பண்ண சொல்றது கரெக்ட்னு சொல்றீங்களா? ஆமா, நல்லதுதான் சொல்றேன். நான் உண்மையில் திரும்ப சொல்றேன், நல்ல விஷயம். ஆனா இந்த மக்கள் அதை ஏன் புரிஞ்சுக்கலன்றதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அவர் சொல்ற விஷயம் நல்லதுதான், அது ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ இந்த அடுத்த தேர்தல் வரும்போது மாற்றம்னா நீங்க யாரை நான் இது பண்ணுவீங்க? மாற்றம் சொன்னாக்கா நானும் பரம்பரையா திமுக போட்டிருந்தேன். ஆனா இப்போ சீமானுக்கு போடணும்னு கூட ஒரு சில நேரத்தில் யோசிக்கிறேன் நான். அவர் கொள்கை ரீதியா அதனால நல்லா சொல்றாரு, நல்ல விஷயம் இருக்குது. அதான் நான் சொன்னேன்னா, அவர் பேசுற விஷயமெல்லாம் கரெக்ட். ஆனா தன்னுடைய கொள்கை சார்ந்த அந்த தலைவர்களை சொல்லும் போதுதான், தடம் புரளும் போதுதான் அங்கதான் அவர் மாறுபடுறாரு. அந்த மாற்று கருத்து நீ பண்ணும்போது அதை மாத்திக்கிட்டான்னு அவர் நல்லா இருப்பார். அவர் மாத்திட்டா நல்லா இருப்பார். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்றீங்க?
அவர் வாய்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு 8%, 8.7% இருந்தது, இன்னைக்கு 4 வந்துச்சு. அது காரணம் நீ கொண்ட தலைவர்கள் வந்து முன்மாதிரி நீ எடுத்துக்கொள்ள. அதுதான் இவர் பண்ண தப்பு. தமிழர் திமுக வெஸ் இந்த இந்த கான்செப்டுக்கு வந்துட்டுக்கோம். சரி, அது காலத்தின் கட்டாயம். நிச்சயம் அவருக்கு நான் அவருடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து தான். ஆமா, இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அது ரொம்ப நல்ல விஷயம்.